வேதத்தில் டைனோசர் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். உலகமெங்கும் இறந்து போன உயிரினங்களின் சரீரங்கள் பாதுகாக்கப்பட்டு படிவங்களாக இப்பொழுது கிடைத்துள்ளன. இவற்றை ஃபாசில்ஸ் என்று அழைப்பர். உலகில் பல இடங்களில் மில்லியன் கணக்கான ஃபாசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பல மில்லியன் கணக்கான உயிரினங்கள் திடீரென்று ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தினால் அவைகள் தரைக்கு கொண்டு போகப்பட்டு மண்ணுக்குள் அழுத்தப்பட்டு ஃபாசில்களாக மாறியுள்ளன என புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலகில் பல இடங்களில் டைனோசர் ஃபாசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. டைனோசர்கள் நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வாழ்ந்தவைகளே. பிரிட்டிஷ் மியூசியத்தின் முதல் கண்காணிப்பாளரான சர் ரிச்சர்ட் ஓவன் என்பவர் மெகாசரஸ் எலும்புகளை பார்த்து அதற்கு பயங்கரமான பல்லி என்ற கிரேக்க வார்த்தையாக டைனோசர் என்று பெயராக கொடுத்தார். யோபு 41ஆம் அதிகாரத்தில் டைனோசர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும். அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அம்பு அதை துரத்தாது. கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகள் மேல் ஓடும். அது ஆழத்தை உலைப்பானையைப் போல் பொங்க பண்ணி கடலை தைலத்தைப் போல் கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நரையைப் போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயங்கரமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் உண்டாக்கப்பட்ட டைனோசருக்கு மனிதர்கள் பயப்படுவார்கள் என்றால் நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டியது அவசியம் அல்லவா?